உரையை வாசிக்காத ஆளுநரின் செயல் சிறுபிள்ளைத்தனமானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநர் ஜனநாயக கடமையை தவறிவிட்டார். சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை விளக்கு. ஆளுநரின் உண்மையான நோக்கம் என்ன? துரைமுருகன் கேள்வி. சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வு நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தவிக தலைவர் விஜய் கண்டனம். கருப்பு நிறத்தை கண்டால் ஏன் முதல்வர் ஸ்டாலினுக்கு இவ்வளவு அச்சம்? இபிஎஸ் கேள்வி. அரசியலில் பரபரப்பான ஆளுமையாக இருக்க வேண்டும் என ஆளுநர் நினைக்கிறார். திருமாவளவன் கருத்து. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி கருத்து. ஆம்னி பேருந்து கட்டணத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. நெருங்கும் பொங்கல் பண்டிகை. ஜனவரி 10, 11, 12, 13 தேதிகளில் 14,104 பேருந்துகளை இயக்க முடிவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம். கைதானவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து. இந்தியாவில் 3 பேருக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி. மக்கள் அச்சம். விண்வெளியில் PSLV C-60 ராக்கெட்டில் காராமணி பயிர் துளிர்விட்டுள்ளது. இஸ்ரோ தகவல். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் தாக்குதல். 9 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம். மராட்டியத்தில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 3.7 பதிவு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.